வெல்கம் டு Rethika Just My Way. எல்லாருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும். ஆனால் நான் இப்போ கொண்டு வந்திருக்கிற ரெசிபி இட்ஸ் அ மேஜிக்கல் ரெசிபி, நம்ம பாரம்பரிய ரெசிபி. என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் கேப்பக்கூழ். நம்ம எவ்வளோ வருஷமாக அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ மறந்துட்டோம். இன்னைக்கு நான் காட்ட போகிறது எப்படி ஈஸியான கேப்பக்கூழ் பண்ணணும் தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கேப்பக்கூழ் நம்மளுக்கு நல்ல ரிச் இன் ப்ரோட்டீன், ரிச் இன் அமினோ ஆசிட் அண்ட் நம்ம போன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெரியாது, இந்த கேப்பக்கூழ் நம்ம ஸ்டொமக்கை ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லாக வச்சுக்கும். அதனால நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. ஸோ வி கிராஜுவலி லூஸ் வெயிட். ஸோ அதனால இப்போ நம்ம இந்த ரெசிபியை பார்ப்போம். வாங்க போகலாம். ஸோ நம்ம கேப்பக்கூழ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதோ எடுத்து வச்சுருக்கேன் ராகி பவுடர். இந்த ராகி பவுடரை ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் அவ்வளோதான் பண்ணி காட்ட போகிறேன். நல்ல தண்ணி கட்டி இல்லாமல் கலக்குங்க. இங்கே தண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த டைமில் இதை கேஸ் ஆன் பண்ணி பாயில், தண்ணி நல்லா பாயில் ஆகணும், அதுக்குள்ளே இதை கரைச்சிக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் எடுத்துட்டேன் நான். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கட்டி எல்லாம் இல்லை, நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. சூடாகணும். அது பாயிலிங் ஆன உடனே இப்போ பாருங்க பாயில் ஆகுது பாருங்க. பாயில் ஆக ஆக இது கட்டி ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். கலக்கலன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி அது கட்டி ஆகிடும். பாருங்க, ஒரு செகண்ட் தான், 1 மினிட்ல உங்களுக்கு அது கட்டியாக இருக்குது பாருங்க. அதுதான் ராகியோட தன்மை. ஒரு 3 மினிட்ஸில் அது வந்து நமக்கு கூழ் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இப்போவே ஆட் பண்ணுவேன்னா, சில பேர் இப்போ ஆட் பண்ண மாட்டாங்க, பட் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா எண்டில் அது வந்து சிலப்போ ஒட்டாது அந்த ராகியில். பாருங்க, மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள உங்களுக்கு வந்து இப்போ 2 வகையாக பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராகி கூழிலேயே மோர், கடைஞ்சி வச்ச மோரை போடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கிறாங்க. நான் இன்றைக்கி ரைஸ் போட்டு காட்ட போகிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ரைஸ் வேண்டான்னு சொல்கிறவங்க ப்ளீஸ் ரைஸ் போட்டுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ரைஸ், உதிர்ந்த ரைஸை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ரைஸ் போடாமையும் பண்ணலாம். ராகி கூழ் ரெடி. இதுதான் ராகி கூழ். இது நம்ம சமைச்சு வச்ச நம்ம அரிசி. ஸோ அதையும் போட்டாச்சு. ஸோ ரெடி, ராகி கூழ் ரெடி. இப்போ மோர் உள்ளே போட்டாச்சுன்னா நம்ம சாப்பிட்லாம். நான் மோர் கறந்து உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். நான் இதில் தான் என்னோடய வீட்டில் தயிர் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தயிர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு கடைஞ்சிக்கோங்க. இது நல்லா தயிரை கடைஞ்சிக்கோங்க. அது மோர் ஆகணும். பாருங்க, நல்லா கடைஞ்சிருக்கேன் மோர். இப்போ நம்ம கேப்பக்கூழ் இதில் பண்ணலாம். நீங்கள் ஸ்டவ்லேருந்து அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கூல் ஆகணும். கூல் ஆன அப்புறமா பட்டர் மில்கை ஆட் பண்ணுங்க. ஸோ கேப்பக்கூழ் ரெடி. ஸோ
ஸோ நம்ம இப்படி இந்த சின்ன பானையிலேயே ஊற்றி குடிக்கலாம். ஆனால் இது தொட்டுக்கிறதுக்கு நான் மணத்தக்காளி, கொத்தமரங்காய், அப்புறமா தயிர் மிளகா, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகா என்ன பண்ணேன்னா கம்மியாக ஒரு உப்பு போட்டு நம்ம வந்து உப்பும் எண்ணெயும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது நம்ம வீட்டில் பண்ண மாங்காய் ஊறுகாய். இதெல்லாம் இதோட சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும், ப்ளஸ் வெயிட் குறைவீங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளோ ஈஸியான ரெசிபின்னு பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. நல்ல வெயிட் லாஸ் கஞ்சி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு போடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Rethika's Just My Way.